வணக்கம் மாமா. எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? எனக்கு சுகம் படிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? வணக்கம் வணக்கம் மாமா, சொல்லுங்க. வணக்கம் மாமா, சாரி டேட்டா வந்துட்டேன். சரி, வாங்கோ. அப்ப நாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோமா? மாமா சொல்லுங்க. ஓ மாமா. எல்லாரும் வீடியோ பார்க்க ரெடியா? ஓ மாமா. எல்லாரும் மத்தியானம் சாப்பிட்டீங்களா? ஓ. என்ன சாப்பிட்டீங்க? சோறும் கறியுமா? ஓ. ஆ ஓகே, சரி. அப்போ வீடியோ ரெடின்னு உங்களுக்கு இப்போ ரைட். மாமா, உங்களோட கீரன் வீடியோ போட்டிருக்கிறீங்களா? ஏன் போட்டீங்க வீடியோ? ஓ, மகிஷாவும் போட்டிருக்கிறா. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு நேற்று இரவு தானே டாபிக் தந்தது, அப்போ ஈஸியாக்குவோம்ட்டு பார்த்தேன். நான் இருந்தாலும் மாமா வாயால சும்மா சொல்லியிருக்கிறேன், ஆங்கிலத்துல மட்டும் எழுதிட்டு நீங்க கதை கேட்டீங்கன்னா வச்சு கொண்டு கதை. சரி சரி, அப்போ இன்றைக்கு கதைப்போம் எல்லாரும். என்ன அப்போ எல்லாரும் கதைக்க ரெடியா? ஆத்விக், ஏன் கரடி குட்டியை வச்சிருக்கிறீங்க? ஆத்விக், ஏன் கரடி குட்டியை வச்சிருக்கிறீங்க நீங்க? கரடி விருப்பமா? சரி, அப்ப 2 பேர்ட்டு வீடியோ முதல்ல போடுவோம், போட்டுட்டு கதைப்போம். கீரன் ரெடியா நீங்க? எஸ், ஓகே. மியூட் பண்ணாம இருந்து மாமாவோட கதைக்கணும், சரியா? ஓகே. மாமா, நான் கேமன் சுலோபி கிளாஸ் லெவல் 2 டாபிக் 14. கிரண்டைக்கு என்னத்தை பற்றி கதைக்க போறீங்க? மை டே சர்வீஸ். கிரண்ட டே சர்வீஸ். கிரண்ட டே சர்வீஸ் எங்க இருக்கிறது? ஒன்செட். என்ன பேர் அதுக்கு? உட்பான் டே சர்வீஸ். உட்பான் டே சர்வீஸுக்கு எப்பப்போ போறீங்க நீங்க? மண்டேண்டா தமிழ்ல என்ன? திங்கள். ஓகே. டியூஸ்டே, செவ்வாய், ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. ஓகே. நீங்க என்னென்ன சேர்ந்தீங்க மண்டேல? நீங்க என்ன சேர்ந்தீங்க மண்டேல? என்ன சேர்ந்தீங்க பாருங்க. ஓகே, வாசிங்கள். உட்பான் டே சர்வீஸ் போன நான். ஓகே. நான் திங்கள், செவ்வாய் அண்ட் வெள்ளிக்கிழமை போன நான். வெள்ளிக்கிழமைகளில் போற நான். ஜிம், டான்ஸ் அண்ட். திங்கக்கிழமையில நீங்க என்ன சேர்ந்தீங்க? திங்கக்கிழமையில நீங்க என்ன சேர்ந்தீங்க? மண்டேல. திங்கக்கிழமையில நான் திங்கக்கிழமையில நீங்க ஜிம்முக்கு போறீங்க, டான்ஸ் லெசன் போறீங்க, டிரான்சிஷனுக்கு எங்க போறீங்க? யூ கோ டு த Fela Porters, or sometimes you go to Valentine's Park. Okay. செவ்வாய்க்கிழமை நான் மல்டிமீ கம்ப்யூட்டர் கிளாஸ் போலிங் போன நான். ஓகே. மல்டிமீ உங்களுக்கு டியூஸ்டே திங்க செவ்வாய்க்கிழமையில நீங்கள் மல்டிமீல என்ன சேர்ந்தீங்க? மல்டிமீல போய் I was looking at photos and videos. You're looking at photos and videos and you learn how to create an account on YouTube. An account on YouTube. Okay. இப்போ எங்கே போகிறீங்க? I was to do bowling in Dagenham. Bowling and Dagenham. Okay. இப்போ இந்த வெள்ளிக்கிழமையில நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வெளியே போன நான் சவுத்தன் லேக் சைட் பார்க். வெள்ளிக்கிழமையில நீங்கள் அவுட் அபவுட் அதுக்கு போகிறீங்க. சவுத்தன் போகிறீங்க, லேக் சைட் போகிறீங்க அண்ட் பார்க்குக்கு போகிறீங்க. Okay, tell me, how do you feel you going to day service? You feel happy. You feel happy? Day service book and become picture because I love going out with my friends and I have so much fun. கிரணுக்கு டே சர்வீஸுக்கு போக பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏனெண்டா கிரண் வெளியே போய் உங்களுக்கு having fun with your friends. Who is your best friend there? All of them. All of them your best friend? Yeah. Okay. Now, Sivanakam.
ஸோ அப்போ நீங்கள் ஹாப்பியா இந்த ஆக்டிவிட்டிக்கு போகிறதுல கீரன்? Yes. ஓகே, மகிஷாட வீடியோவையும் போட்டுட்டு நாங்கள் எல்லாரும் கலைப்போம், சரியா? ஓகே ரைட், நன்றி. அது கீரன். அப்படியே இருங்கோ கீரன். Welcome, Mama. இல்லை இருங்கோ, ஐ வாண்ட் டு டாக் டு யூ. அப்படி இருங்கோ, டோன்ட் லீவ். ரைட், வணக்கம் மகிஷா. வணக்கம் மாமா. உங்களோட வீடியோ நான் ப்ளே பண்ணட்டா? ஓம். ஓம், நன்றி. Listen, while I talk to you. 5 points to talk with Mama on the TV about this week my school activities. I joined summer reading challenge 2026. சமர் Summer ரீடிங் வாசிப்பு போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறேன். கொண்டிருக்கேன். புத்தகம் வாசித்து வாசித்து எழுத வேணும். வரும் செப்டம்பருக்கு கூட புத்தகம் வாசிச்சா கிஃப்ட் தருவாங்க. வாங்க. I participate book study music concert delight in my school. I played keyboard. இந்த ஸ்கூல்ல School ரொக்ஸடி மியூசிக் கன்சர்ன்ல நான் கீபோர்ட் வாசிச்சேனா. I danced my year 4. I done my year 4 exam English. இந்த வாரம் நான் இங்கே போறதுக்கான எக்ஸாம் எல்லாம் செய்தேன். நான் பரீட்சை எழுதினான். கணிதமும் ஆங்கிலமும் நடந்தது. I participate each sports day. I joined separates and spoon race. பாடசாலையின் விளையாட்டு போட்டியில் நான் பங்கு பற்றினான். சாக்கோட்டம் என்ன, அதே மாதிரி ஸ்போர்ட் கரண்டியில் வந்து எக் வச்சுட்டு ஓடுற ஓட்டம் நான் செய்தேனா. நீங்கள் விளையாட்டு போட்டி உங்களுக்கு பிடிச்சதா? ஸ்போர்ட்ஸ் டே பிடிச்சதா? பிள்ளைக்கு என்ஜாய் பண்ணீங்களா? ஓ இது என்ன செய்தீங்க? இது வாசிங்க டக்குண்டு. I went to summer Bonsana. I played bouncy castle. பாடசாலையின் சம்மர் பொன்சானாவில் சொல்லுங்க. சம்மர் Bonsana. நான் கலந்து கொண்டனா. Kondanan. நல்ல ஃபன்னாக இருந்ததா? அது Oh, நல்ல ஃபன். என்ன விளையாடுனீங்க சம்மர் பொன்சானாவில் போய்? bouncy castle. பவுன்சி காசல். என்னென்ன வேண்டுனீங்க சம்மர் பொன்சானாவில்? மைசா, what you buy? What you bought from the summer பொன்சானா? என்னென்ன வேண்டணும் நீங்கள்? வச்சுருந்தீங்க? Cotton candy. கொட்டன் கேண்டி வந்து சாப்பிட்டீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணுவீங்களா நீங்கள்? Oh, ஓகே, அடுத்தது இது என்ன இது வாசிங்க. I visit next year class. My new class teacher, Miss Shannon. அடுத்த வருஷத்துக்கான புதிய வகுப்பை சொல்லுங்க. புதிய வகுப்பு நான் பார்வையிட்டு புது ஆசிரியரை சந்தித்தனான். அவருடைய பெயர் என்ன? மிஸ் சனன். உங்களுக்கு பிடிச்சதா புது கிளாஸ், நியூ கிளாஸ்? அடுத்த வருஷம் என்ன கிளாஸ் நீங்க? 5 ரைட். கிளாஸ் டீச்சருக்கு என்ன பேர்? ஓகே, அடுத்தது இது என்னம்மா இது? சொல்லுங்க. நான் லைப்ரரிக்கு போய் ஸ்ரீலங்காண்ட இலங்கை நாட்டின் தேசிய கொடி பிரிண்ட் எடுத்த நான். காட்டுங்க தேசிய கொடி. எது இலங்கையில என்ன இருக்குது இதுல? வாட் இஸ் Lion. சிங்கம். வாலேந்திய சிங்கம் இருக்குது இலங்கை கொடியில. இது என்னத்துக்கு உங்களுக்கு? இந்த வீக் நீங்க ஸ்கூலுக்கு கொண்டு போக வேணும். கொண்டு போக வேணும். எல்லாரும் அவங்களோட நேஷனல் ஃபிளாக் கொண்டு வர சொன்னவங்க. ஓகே, இதெல்லாம் நான் இந்த வாரம் செய்தனா. சொல்லுங்க. இந்த வாரம்
இவ்வாறு செய்தனர். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வழியா கையை கூப்பி நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி, வாழ்த்துக்கள். ஸோ அம்மா தான் முக்கால்வாசி ரீட் பண்ணிட்டேன். மகிஷா, இப்போ நீங்கள் மாமாவோட கதை கேட்கல ப்ரூவ் பண்ண வேணும். ஓகேயா? சரி, இப்போ நீங்கள் எத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறீங்க? How many of you join now? Can you count each other? எண்ணுங்க ஒவ்வொருத்தரும். எத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறீங்க on Zoom? 1, 2, 3, 4, 5. Including Mama, 6. 6. So one person joined now here next to Atvik. Who is this? It's I don't know this gentleman. Anna. ஓகே, சரி. அப்போ 6 பேர் இருக்கிறீங்க. இப்போ என்ன நேரம் சொல்லுங்க. Can you check the time for me, please? Everyone. It's 14:32. Okay, Magisha, It's 2:32. 14:32. Kiran, 14:32. Vidyat, what is it? Mama, can I மாமாக்கு சொல்லுங்க. toilet? Okay, போயிட்டு ஓடியாங்க. 14:33. Okay, 14:32. Atvik time என்ன? Okay. Jahidan, time என்ன? What is the time now? 14:33. Well done. So 1 minute pass. என்ன? So யாருக்கு தெரியும் what is a day today? Day. Sunday. Okay, Atvik சொல்லுங்க என்ன டே? Sunday. வித்யாத் என்ன டே? வித்யாத் என்ன டே இன்னைக்கு? 4. வித்யாத் என்ன டே இன்னைக்கு? Sunday. 12. ஜஹிதன் சண்டே. கீரன் என்ன டே? கீரன் Sunday, 12th of சண்டே. July. ஓகே, வித்யா சொல்ல இல்லை எனக்கு மாமாக்கு. என்ன டே இன்னைக்கு? சண்டே. சொல்லுங்க வித்யா. சண்டே. ஓகே, நன்றி. மாமாவோட கதைங்க வித்யாத். சரி, இது எந்த மந்த்? வாட் இஸ் அ மந்த் நவ்? என்ன மந்த் இது? ஜூன். கீரன் செட் ஜூலை. Anyone else? ஜூலை. Advik said June. Vidyat? வித்யாத் என்ன மந்த்? ஜூலை. Okay. Advik corrected. இப்ப ஜூனா ஜூலையா? ஜூலை. ஜஹீதன் சொல்லுங்க. Which month is this? Month is this? June or July. July. Okay. மகிஷா வந்தோன்னு ஆன்சர் பண்ணலாம். சரி, can you check through the window? விண்டோக்குள்ளால பாருங்க என்ன வெதர் உங்களோட வீட்டுக்கு வெளியில. What is the weather now? September. What is it? Kiran, what is the weather now? வேணாமா கிளாஸ் சொல்லி பண்ணுவோமா? மாமாக்கு சொல்லிட்டு விருப்பம் இல்லையா உங்களுக்கு? அப்ப வித்யாத் பாபாய். Sunny. மடிவாருங்க. வித்யாத் பாபாய். Sunny. Sunny. Kiran said sunny. Advik சும்மா கேட்கக்கூடாது. sunny. ஜஹீதன் என்ன வெதர் இப்ப வெளியில? அவுட்சைட் sunny. ஓகே. மகிஷா இன்னும் வேற இல்லை. ஓகே, சனிக்கு தமிழ்ல எப்படி சொல்றது? சனி ஞாயிறு. சனி எங்க இது சண்டே சனி எங்க சனி வெயில். வெயில். ஓகே. And is it raining or hot day today? Raining or hot? Hot day. Hot என்ன? அப்ப hot day எப்படி தமிழ்ல சொல்றது? சூடான நாள். சரியா? வெப்பம் எல்லாம் சொல்லி கஷ்டம். அப்ப சூடுன்னு சொல்லலாம். என்ன நல்லா சுடுதா உங்களுக்கு? ஓகே, யார் ஃபேன் எல்லாம் போட்டுக்கிறீங்க? யார் ஃபேன் போட்டுக்கிறீங்க ரூம்ல? ஆதிக் போட்டுக்கிறார்.
மகிஷா போட இல்லையா ஃபேன்? ஒரு கை கையத்தையும் இல்ல. தேவையில்லை. வித்யாத் ஃபேன் போட்டிருக்கிறீங்களா? Visharesh. வித்யா மாமா அவங்களோட கதைக்கிறேன். நீங்க எங்க பாத்துருக்கீங்க? நீங்க ஃபேன் போட்டிருக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. ஜஹீதன் ஃபேன் போட்டிருக்கிறீங்களா? Fant. Om. ஓம் ரைட். கீரன் ஃபேன் போட்டிருக்கிறீங்களா? No. நோ. அப்போ உங்களுக்கு ஓகே. சில பேருக்கு ஓகே, சில பேருக்கு ஃபீலிங் ஹாட் ஹாட் ஹாட். சரியா, ரொம்ப சூடா இருக்கு என்ன? ஓகே சரி. ஓகே மகிஷா சொல்லுங்க, மாமா எத்தனையாவது டாபிக் தந்தவர் இன்றைக்கு? வாட் இஸ் அ டாபிக் நம்பர் டுடே? It's 15. 15வது தலைப்பு. ஆத்விக் சொல்லுங்க, என்ன டாபிக் தந்தவர் மாமா இன்றைக்கு? ஓ, என்ன டாபிக்? வாட் இஸ் அ டாபிக்? It is 14. New Mama. college. கீரன் activity. சொல்லுங்க. My college. கீரன், மாமா தந்தது என்ன டாபிக் இன்றைக்கு? Level 2, topic 15. Yeah, what is the topic? 15. Yeah, 15 is a number, but what is the topic you have to talk? ஜஹீதன் ட்ரை பண்ணுங்க. என்ன டாபிக் மாமா தந்தவர்? My school. Topic 15. ஓகே. வித்யார்த்திக்கு ஞாபகம் இருக்கா மாமா என்ன கலைக்க போறோம் உங்களோட? ஆ This way, my ரைட். college. உங்களோட ஸ்கூல் அல்லது காலேஜ் இந்த வீக்கெண்ட ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ரெடியா எல்லாரும் கதைக்கிறதுக்கு? Yes. ஓகே, முதல்ல ஒன் ஆஃப்டர் தி அதர், ஒருவருக்கு பிறகு ஒருவர் உங்களோட ஸ்கூல் இல்லை காலேஜின் நேம் சொல்லுங்க. சாரி, ஐ கால் மகிஷா ஃபர்ஸ்ட். வாட் இஸ் யுவர் ஸ்கூல் நேம்? Natamo All Saints Primary School. குட். ஆத்விக்? Holy Queen Mary. ஓகே. ஜஹீதன்? School name is Leader Hits. ஓகே, வெரி குட். வித்யா சொல்லுங்க, உங்களோட ஸ்கூல் நேம் என்ன? உங்க ஸ்கூலுக்கு பேர் என்ன? விளையாண்டு படிக்க சொல்லுங்க. மாமாவோட தான் கைக்கணும். சொல்லுங்க. St. Luke's. ஓகே, பிரைமரி ஸ்கூலா? பிரைமரி ஸ்கூல். ஓகே, வெரி குட். கீரன், வாட் இஸ் யுவர் காலேஜ் நேம்? New City College. Is it Music College? New City College. நியூ சிட்டி காலேஜ். ஓகே, வெல் டன். எல்லாரும் வடிவா சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஹாலிடேன்றதை மாமாக்கு சொல்லணும். வென் இஸ் யுவர் சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட்ஸ்? மகிஷா? 17th? No. Yes. ஓகே, 17th Friday. ஆத்விக்? 17th of July. Next. என்ன டேட் வரும் ஆத்விக்? தேர்ஸ்டேயா? 17th of July. 17th Friday the July. ஓகே. ஜஹீதன், எப்போ உங்களுக்கு ஹாலிடே? காலேஜ்ல விடுங்க. இங்க வாங்க நீங்க. I went last week. இங்க வாங்க. My school last day is 17th of July. 18th July Saturday. 17th July Friday என்ன? July Friday. Okay, Kiran, when is your holiday starts? July. Friday 17th July. அப்ப வித்யா சொல்லுங்க, உங்களுக்கு எப்ப ஹாலிடே? வித்யா கிளம்பிட்டு போயிட்டே இருக்காங்க. எங்க ஓடிட்டேன்? சாப்பிட இல்லையா அல்லது என்ன நடக்குது? என்னன்னா வெளியில டேபிள போட்டு கொடுத்தது. இப்ப அவருக்கு அங்கதான் இருக்கு இன்ட்ரெஸ்ட். அங்க இருந்து மொபைல்ல ஜாயின் பண்ணலாம் ஈஸியா. வைஃபை இருக்குதுல அங்க. மொபைல் யூனிட்ல வாங்க, டக்குன்னு முடிப்போம். வைஃபை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு டேட்டா இருக்கு தானே இல்லையா? டேட்டா இருக்குதா? நான் அடைச்சு வரத்தான் நான் நாளை இங்க கூப்பிட்டுட்டு வந்தேன். நான் அது பிடிக்கல, திருப்பி போறேன் மாட்டேன். அப்போ ஒன்று செய்யல, நாங்க தான் அங்க போகணும் இப்போ உடனே. சரி சரி சரி. ஓகே,
Right. Okay. இப்போ மகிஷா tell mama 5 points about your this week school activity. 1, I joined Summer Reading Challenge 2026. right. 1. Second one, I participate for study music concert 7th of July. In my school, I played keyboard. okay, that is music. Third one, I done my year 4 exam maths and English. oh, so you done it well? Yes. Okay, well done. What is the fourth point? I participate sports day, sack race and spoon race. When was the sports day happen? What day? எப்போ நடந்தது ஸ்போர்ட்ஸ்? Is that Friday or Thursday? Thursday. Tuesday. Oh, Tuesday. Okay, sports dayல மகிஷா என்ன செய்தவா? Have you participated in the sport? Yes. So what was that? What event you participate? Is that running or jumping or obstacle race? Huh? Race. Weight throwing, No, it's race. என்ன word அது ரெய்னா? R-A-C-E. R-A C-E. relay race. So have you carried the baton? You pass the baton person to person. Okay, well done. What is the fifth point? I went to Summer Center. I played bouncy castle. Which ball? Bouncy castle. Oh, you played. Okay. So it was a good week? It was a good week for you? Oh, not bad. That's good. Okay, is that fun for you? Did you enjoy? last week? Fun. How many? So little bit or not? Little bit. Little bit. Okay. But it's a hot weather, right? Yeah. Feeling very hot. Okay, well done. Magisha, 5 points. You are cleared. Kettikari. Okay, Advik. இப்போ உங்களோட டேர்ன். எனக்கு 5 பாயிண்ட் சொல்லணும். உங்களோட ஸ்கூலில் லாஸ்ட் வீக் என்னென்ன செய்தீங்கண்டு. சரியா? எங்க லாஸ்ட் வீக் டாபிக்ல ஃபினிஷ் பண்ணீங்களா? Last day, June, sports day, exams. ஓ பரவாயில்ல, எனக்கு 5 சொல்லுங்க. சரி, முதலாவது ஸ்போர்ட்ஸ் டேயா? ஓகே, எப்போ நடந்தது? எந்த டே நடந்தது ஸ்போர்ட்ஸ் டே? என்ன? மண்டே. ஓகே, ஆத்விக் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணினவர் ஸ்போர்ட்ஸ் டேல? ரன்னிங். ஓகே, ஸோ நல்லா விளையாடினீங்களா அன்னைக்கு? ஓகே, வாட் வாஸ் த செகண்ட் பாயிண்ட்? What is the second point you want to tell us now? One thing is sports day. Any other activities? Yeah. No? Yeah. Yeah, அப்ப சொல்லுங்க. What is the other activity? Balancing. No, that is a sports day. Apart from sports, anything happen? Yeah. சொல்லுங்க.
பாயிண்ட் நம்பர் 2. அம்மாவோட நீங்க ப்ரிப்பேர் பண்ண இல்லையா? அப்ப சொல்லுங்க, வாட் இஸ் த செகண்ட் பாயிண்ட்? நீங்க அம்மாவோட கதைச்சிட்டு ஓடிட போறீங்களா? ஆ ஓம் அது கிளாஸ் ரூம் இல்லையா? ஓகே, வெல் டன். வாட் இஸ் த தேர்ட் பாயிண்ட்? நான் பார்ட்டிக்கு போனேன் in the last Friday. எங்க போனீங்க? On the party ஸ்கூல்ல. ஆஹா, விளங்கல. பார்ட்டியா? Yeah. ஓ, அது டெர்மின் பார்ட்டி நடந்ததா? ஓகே, அப்ப அதுல ஆத்விக் என்ன செய்தவர்? இருந்து சாப்பிட்டவரா, பாட்டு பாடினவரா, டிராமா ஆக்ட் பண்ணினவரா? No, நான் சாப்பிட்டேன். நான் கேம் விளையாடினேன். எல்லாரும் விளையாடினதா அன்றைக்கு? ஓகே, ரைட். இது உங்களோட ஃபோர்த் பாயிண்ட் என்ன? ஃபோர்த் பாயிண்ட் நான் year 3 அந்த கிளாஸ் டீச்சர் மீட் பண்ணினேன். ஓகே, இனி நீங்க இயர் 4க்கு போக போறீங்க அப்படியேண்டா? No, year 3. இப்போ இயர் 3. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்? ஓ, சாரி. அப்ப நீங்க இப்ப இயர் 2. அப்ப இனி இயர் 3 கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணீங்களா? புது டீச்சர்ன்ற பேர் என்ன? மிஸ் தாமஸ். ஓ, நல்ல டீச்சரா? உங்களோட எல்லாம் கதைச்சவரா? ஓகே, ஸோ ஆர் யூ சேஞ்சிங் த பில்டிங் ஓ சேம் பில்டிங்? சேஞ்சிங் பில்டிங். ஸோ டிஃப்ரெண்ட் பில்டிங்குக்கு போக போறீங்க இயர் 3. டிஃப்ரெண்ட் ஸ்கூலுக்கு என்ன இயர் 3ல டிஃப்ரெண்ட் ஸ்கூலுக்கு போவீங்க? ஆர் யூ சேஞ்சிங்? அக்காட ஸ்கூலுக்கு வர்றீங்களா? முதல் சொல்லி இருந்த நீங்க. ஓகே, வாட் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட் யூ ஆர் கோயிங் டு டெல் மீ? ஸோ நீங்க மிஸ் பண்ண போறீங்களா உங்களோட ஸ்கூல? No. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ண போறீங்களா? No. அப்போ யூ ஆர் வெரி வெரி ஹாப்பி டு மூவ் அப்படியேண்டா? அப்படியா? ஓகே, ஆனாலும் சேடு. உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க இனி பார்க்க மாட்டீங்க என்ன? அப்ப அவைக்குள் இயற்ற வாழ்ந்தனால் நான் இருந்தனால் அவைக்குள் இயற்றைக்கு வர வேணும். வருவீனம், ஆனா உங்களோட ஸ்கூலுக்கு வர மாட்டினமே. வர வேணும் இல்லையே, நீங்க புது ஸ்கூல் இல்லோ இனி? அப்ப சேம் ஸ்கூலுக்கு அவைக்குள் also வர. சாரி மாமா, அது இயர் 2 மட்டும் தான் நீ வேற படிக்கிற ஸ்கூல். இப்ப இன்ஃபென்ட் ஸ்கூல் இயர் 2 மட்டும் தான். அதான் இந்த குழப்பம் முதலும் ஏதோ சொன்ன நீங்கள். ஏன்னா உலகத்திலேயே கேள்விப்படையில இயர் 2ஓட பள்ளிக்கூடம் நிப்பாட்டுறது. அது பக்கத்துல தான் ஸ்கூல் இருக்கு. இவன் ஸ்கூல் சரி ஸ்கூல். அப்ப எல்லாரும் மூவ் பண்ணினோம். எல்லாரும் இந்த ஸ்கூலுக்கு வரீங்க. அப்ப பிரைமரி ஸ்கூல்னு சொல்ல மாட்டினமோ? இல்ல, இது இன்ஃபென்ட் ஸ்கூல். இவ இப்ப படிக்கிறது இன்ஃபென்ட் ஸ்கூல். ஓகே, ஜூனியர் ஸ்கூல் அப்படி. ஆனா லண்டனுக்குள்ள அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். லண்டனுக்குள்ள பிரைமரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் வித்தியாசமா இருக்கு. ஓகே, ஆத்விக் மாமாக்கு விளங்கப்படுத்தணும். இப்ப அம்மா சொன்ன மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ கிளியரா நீங்க சொல்லணும் யாரும் கேட்டா. இப்ப பிபிசியில இருந்து இன்டர்வியூ பண்ண போய் நம்ம ஆத்விக்கேண்டா எப்படி கதைப்பீங்க? நல்லா கதைக்கணும் ஃப்ளூயண்டா. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். கெட்டிகாரன் கதைச்சிங்கள் நல்ல வடிவா. நன்றி, வணக்கம். ஓகே, I will go to Vidyath and come back, Kiran. அப்படின்னு இல்லைங்க. ஓகே, வித்யாத் வந்து வெளியில போய் சம்மரை என்ஜாய் பண்ண போறாராம். வணக்கம் வித்யாத். வணக்கம். மாமாக்கு உங்களோட ஸ்கூல் லாஸ்ட் வீக் ஆக்டிவிட்டியை பற்றி 5 பாயிண்ட் சொல்லுங்க. நம்பர் 1. What is the first point? தண்ணி குடிச்சீங்களா? ஓகே, வித்யாத்துக்கு ஸ்போர்ட்ஸ் டே இருந்ததா?
லாஸ்ட் வீக் இல்ல மாமா, அதுக்கு முதல் வீக் தான் சரி, அப்ப நடந்துச்சு. 2 வீக்க சேர்த்து Next week- சொல்லட்டுமா? நெக்ஸ்ட் வீக் வந்து அவருக்கு ஃபன் டே இருக்குது, டியூஸ்டே. அப்படியா வித்யா? எப்ப ஃபன் டே? எப்ப வித்யா? என்ன வித்யா? வித்யா அது நல்லா நீங்க வாஷ்ரூம்ல செய்ய வேணும் அப்படி. சொல்லு, ஃபன் டே பற்றி சொல்லு. எப்ப ஃபன் டே? எப்ப? டியூஸ்டே. ஓ, ஃபுட்பால் இருக்கு. முதல்ல வித்யா என்ன ட்ரெஸ் போட்டு போறா அன்னைக்கு? ஃபுட்பால் டிஷர்ட் போட்டு போறதா வித்யா? ஓகே, ஸோ அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபுட்பால். ஓகே, சண்டே அது அது எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் ஓ பார்க்குக்கு போறது. அது எப்ப லாஸ்ட் டேயா அல்லது இல்ல, அது டியூஸ்டே. டியூஸ்டே ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொன்னீங்க. ஸ்போர்ட்ஸ் டேல ஃபன் டே. அது ஃபன் டே. ஓகே ஓகே, சரி. நெக்ஸ்ட் வீக் அது. ஓகே, எப்படி மற்ற பிள்ளைகளோட எவ்வளவு என்ஜாய் பண்றார்? வித்யா இப்ப ஒரு 2 டேர்ம் பழகிட்டார் தானே எல்லாரோடையும்? ஒரு டேர்ம். ஒரு டேர்ம் தான், அப்ப காணாது. இப்ப நெக்ஸ்ட் இந்த செப்டம்பர் என்ன கிளாஸ், என்ன இயர்? இயர் வந்து இயர் 5. இயர் 5. ஓகே, வெரி குட். இப்ப இவருக்கு சும்மா கிளாஸ் ரூம்ல எக்ஸாம் வைப்பினமோ சோதனை? கிளாஸ் ரூம்ல ரீடிங் பண்றவங்க எக்ஸாம் எழுதி அப்படி செய்யறல்ல. ஓகே, மகிஷா சொன்ன மாதிரி ரீடிங் வீக். சரி, எப்படி செய்தார்? ரீடிங் செய்யறது, இங்கிலீஷ் ரீடிங் ரீட் பண்றது செய்றார். ஆனா ஸ்பீச் கொஞ்சம் தமிழ் தானே, ஸ்பீச் கதைக்கிறது குறைவு. அப்ப இந்த ஹாலிடேக்குள்ள நீங்க 2 லாங்குவேஜும் கூட அவரோட சொல்லி கொடுத்து கதைக்கணும். ரெண்டாள் அடுத்த முறை பிக்கப் பண்ணுவார் இன்னும் குயிக்கா இல்ல? இங்கிலீஷ் வாசிக்கிறேன், ஆனா கதைக்கிறது. அதுதான் நீங்கள் சாதாரண இப்போ மற்ற பேருக்கு சொல்லுவேன் தமிழில் கதைங்க உண்டு. வித்தியாத்துக்கு வந்து நீங்கள் 2லையும் சொல்லுங்க, சும்மா கதைக்கு. மெட்டாக்களோட சேர்றதும் குறைவா இருக்கு. உண்மைதான், அதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். நேற்று சேரிட்டிவோக்கு வந்திருப்பீங்களா? நேற்று இல்லையே. வெரி கேன்சல் தானே. அது சரி, இருந்திருந்தா வந்திருப்பீங்களோ? இன்றைக்கு தானே. நேற்று இல்ல, நாங்க இந்த போன முறை வந்த நாங்க இந்த முறை அப்ப நீங்க மிஸ் பண்ணினா அவருக்கு கஷ்டம். ஏனெண்டா இது எல்லாம் கிரவுண்டில், ஓப்பன் கிரவுண்டில். இப்போ வார சண்டே இந்த பொன்மாலை பொழுதும் டிஏசியும் சேர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கடைசியில் என்ன பார்க், வேலண்டைன் பார்க் இல்ஃபர்டில் ஓப்பனாக சந்திக்கலாம். ஒன்றுமே இல்லை, விளையாடி நாங்கள் எல்லாருமே சாப்பாடை கொண்டு வந்து எல்லாரும் உட்கார்ந்துருந்து சிரித்து பழகி ஒரு 2 hours 6 to 8 o'clock கட்டாயமாக கூட்டிகிட்டு வாங்க. விதியா அது ஓப்பனாக விளையாடட்டும் மற்ற பிள்ளைகளோட. ஓகே 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 வித்யா, யூ வாண்ட் டு டாக்? வித்யா, நீங்க யூடியூப்ல இருக்கிறீங்க இப்ப லைவ்ல. சரி, வாழ்த்துக்கள் வித்யா. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் வித்யா. அப்பா விட வர ஆசையா இருக்கு என்ன. நன்றி, வணக்கம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றுங்க. இந்த சமரை கொஞ்சம் யோசிச்சு இன்னும் கொஞ்சம் கூட்டி கொண்டு போங்க. ஷாப்பிங் சென்டர்ஸ் முந்தி காய்ச்சிருக்கிறோம், கொண்டு விளையாட விடுங்க. பக்கத்தில் நில்லுங்க. 2 நாள் 3 நாள் போக பிறகு பழகிடுவார். சரியா? ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்தது கீரன். சரி, கீரன் வீடியோவில் சொன்ன நீங்க மாமா திருப்பி கேட்க போறேன். சரியா உங்கள்கிட்ட? ஓகே, லாஸ்ட் வீக் what are the 5 activities you did it? First one. Gym, dance lesson, and procession. Okay, good. Second one. Multimedia bowling. சொல்லுங்க, repeat again. Multimedia bowling. Multimedia bowling. Is that multimedia? Multimedia. Okay, Papam. What is the third one? Bowling.
bowling. Fourth, South End, Lakeside, and Park. okay, do you enjoy on that day? Yes, Okay, what is the fifth point? I don't know. You went to park? Yeah, Yes. Is that Amma came or teachers came? teachers came. Teachers came. So the last week, நீங்க என்ஜாய் பண்ணீங்களா காலேஜில்? Yes, உங்களோட காலேஜில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு? all of them. Only one? All of them. All of them. ஜொனத்தன் இல்லை, all of them. ஸோ நீங்கள் எல்லாருக்கும் ஹலோ குட் மார்னிங் எல்லாம் சொல்லுவீங்களா? ஹேண்ட் ஷேக் பண்ணுவீங்களா? Yes, ஓகே. ஸோ கீரன், நீங்கள் லஞ்ச் பேக் லஞ்ச் கொண்டு போவீங்களா? yes, yeah. என்ன 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 விருப்பம் பேக் லஞ்சில் கீரனுக்கு? Rice. ரைஸ் அண்ட் கறி. Yes, eat with fingers or fork and spoon? fork and spoon. Fork and spoon. So okay, next week you are going to have a holiday next Friday. Yes, Yes, okay. So உங்களுக்கு காலேஜ் பிடிச்சிருக்கா நல்லா? yes, Mama. உங்களுக்கு விருப்பம் என்ன? ஓகே. ஸோ வாழ்த்துக்கள் கீரன், என்ஜாய் பண்ணுங்க எல்லா ஆக்டிவிட்டிலையும். சரியா? உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை எல்லா இடம் வாழ்த்துக்கள் Mama. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் Mama. நன்றி, வணக்கம். ஜஹீதன் வணக்கம். வணக்கம், பொறுமையா இருந்ததுக்கு நன்றி. ஜஹீதன் சொல்லுங்க. ஸோ லாஸ்ட் வீக் உங்களோட ஸ்கூல்ல செய்த 5 activities. 5 activities. Yeah, first one. சொல்லுங்க மாமா சொல்லி காட்டு. My college name is St. Joy. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன செய்தீங்க லாஸ்ட் வீக் சொல்லுங்க. Okay, அது ஸ்கூல் காலேஜ் Last week, ஸ்கூல் நேம். நீங்க Mama, can I leave? Okay, நன்றி, வணக்கம். We went for parent evenings. வேற எங்க போனீங்க? வேற என்ன செய்தீங்க? I went last week for டிரான்சிஷன். நான் சொல்லுங்க, நான் புதிய காலேஜுக்கு டிரான்சிஷனுக்கு இது போனேன். ட்ரையல் பார்க்க போனேன். ஸ்கூல்ல படிக்கிறேன். சொல்லுங்க, ஒரு நாள் இருந்து நான் போய் டிரான்சிஷன் டே. மாமா சொல்லுங்க. ஓகே, ஸோ ஒரு நாள் போனீங்களா அடுத்த காலேஜுக்கு? காலேஜில் போய் டிரான்சிஷன் டே. ஓகே, மற்றது என்ன செய்ய போறீங்க? எங்களுக்கு எப்போ சொல்ல போறீங்க? பள்ளிக்கூடம் இப்போ லீவு, பஸ்ஸில் போகிறோம். என்ன செய்வீங்க? வீடியோ மாற்றி போட்டார். வீடியோ மாற்றிட்டீங்களா? மற்ற பக்கம் போடுங்க. சரி, ஓகே. I go to school by bus, there's transport. So every day go by bus. பயணிக்கிறேன். My school last day is 17th of July. எனது பாடசாலை இறுதி நாள் வெள்ளிக்கிழமை 17 ஆடி மாசம். I am leaving from my school. பாடசாலை எனது விழாக்கு படிப்பை முடிக்கிறேன். We went for bed. That's it. கெட்டிகாரன், வாழ்த்துக்கள். ஸோ ஜஹிதனுக்கு ஸ்போர்ட்ஸ் டே இல்லையா? ஸ்போர்ட்ஸே அது ப்ரீவியஸ் வீக் நடந்தது. அதுக்கு முதல்ல ஜஹிதன் என்ன செய்தார்? ஜஹிதன் எல்லாம் ஓடினார். என்ன செய்தீங்க? ஸ்போர்ட்ஸ் அண்ணா மாமாக்கு சொல்லுங்க, என்ன செய்தீங்க? பில்லோ வைத்து வர பேலன்சிங். எது லெமன் பேலன்சிங்கா? அந்த என்னன்னு தெரியல, பில்லோன்ட்டு அந்த பேலன்சிங் வச்சு தலையில. நீங்க போயில்லையா அந்தாண்டு? இல்ல எங்களை கூப்பிடுவேன். பேரண்ட்ஸ் பார்க்கலாம் இல்லை வெளியே இல்லையா? இல்ல அது மற்ற காலேஜில் தான் நடக்குது. இவர் இன்னொரு சின்ன ஒரு ஸ்கூல்ல தான், வேற ஒரு ஸ்கூல்ல தான் இருக்கு கிளாஸ். ஓகே, மெயின் ஸ்கூல்ல வேற இது முந்தி கூப்பிட்டேன், வேற ஸ்கூல்ல இங்க கூப்பிடுறது. ரைட். இப்போ இவர் 10 முடிக்கிறாரா? இவர் 6 ஃபார்ம் சொல்லி அதெல்லாம் வச்சிருந்தவங்கள நீ இப்ப நீ அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கல, நீ காலேஜில்
இல்லை 6 ஃபார்ம் வந்து A லெவல். A level எல்லாம் முடிஞ்சிடும், 19 வயசு தானே. அப்போ GCSEயும் அங்கால கடந்து வந்தவரா? இல்லை அவனை எடுக்கல, இவருக்கு எழுத இதான மாட்டார். ஓகே, பிறகு A லெவலுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணவியல்? A level என்ன படிக்கல, 6 ஃபார்ம்னு சொல்லி தான் வச்சிருக்கிறேன். ஓ 6 ஃபார்ம் எத்தனை வருஷம்? 1 2 2 years. 6 ஃபார்ம் ஈக்குவலன்ட் டு A லெவல். அப்படித்தான். ஆனால் இவருக்கு பாடம் குறைவா இல்லை இருந்திருக்கும். பெருசாக படிப்பிக்க லைஃப் ஸ்கில் தான். ஆஹா ரைட் ஓகே. லைஃப் ஸ்கில் தான் கூட இதுகளை கூட்டி கொண்டு போயிடும். விசிட் பண்ண மண்டேஸில் ரெஸ்டாரண்ட் கூட்டி கொண்டு போயிடும். இப்போ தேர்ஸ்டேல பார்க்குது இதுக்கு கூட்டிக்கணும், அந்த ஃபார்ம்களுக்கு கூட்டிக்கிட்டு போயிடும். இல்லை அது வேறு எதுவும் டிரான்ஸ்போர்ட் இந்த இதுகளை கூட்டிகிட்டு போயிடும். இப்போ காலேஜ் அட்மிஷன் கிடைச்சிட்டுதா? காலேஜ் அட்மிஷன் நீ சென்ட் ஜோன்ஸுக்கு மாறும் வேறு. ஓ இப்போ அவியல் இவர்கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் இல்லையென்றாலும் ஒரு சர்டிஃபிகேட் கேட்பினம் எல்லாம் அதில் கேட்டிருந்தது வேறு எந்த கோர்ஸ் இருக்கும்ண்டு போய் ஸ்கூலில் செக் பண்ணிக்கணும் தானே அந்த இதுகள். ஓ ஓ பார்த்துட்டு தண்டி இருக்கணும். அதே கொஞ்சம் பிஹேவியர் அது சேஞ்ச் ஆகி கொஞ்சம் பிரச்சனைண்டா வச்சிருக்க மாட்டேன், அதுதான் பிரச்சனை. இல்லை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் என்னென்னா இப்போ ஏதோ ஒரு இவேண்ட ஸ்கோர் அதாவது ரிப்போர்ட் ஸ்கீம் வந்து வித்தியாசமாக இருக்கும் சரியா? ஆனால் பாடங்களுக்கு ஏதோ ஒன்று செய்திருப்பினம் அந்த கேட்டகரி இருக்கும். சில இடங்கள் ABC என்று இருக்கும், சில வழியில் வேறு கோடிங் இருக்கும். அது ஒன்று கொடுத்தவியலா? இல்லை அப்படி ஒன்று கொடுக்கல. அப்போ புது காலேஜ் கேட்குமே. இல்லை அதே இந்த EHE பிளான் எல்லாம் எடுத்து செக் பண்ணி அவை கவுன்சிலர் அனுப்பினேன் தானே. ஓ அவையில் எல்லாம் எல்லாம் அக்சஸ் பண்ணலாம் தானே இவையில் இங்கே. ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோமேட்டிக்கில் மற்றது அவன் இந்த காலேஜில் இருந்து அவைய நேராக போனவ நேராக போய் எல்லாம் ஜெய்தனை பார்த்து அங்கே ஜெய்தன் வீடியோக்கள் இந்த கீபோர்டு பிளே பண்ணினா இந்த இதெல்லாம் வச்சிருந்துருக்கணும். ஓ அதெல்லாம் பார்த்துருக்கணும். வேறு மியூசிக் தெரப்பி இருக்குன்னு சொன்னால் வேறு அந்த ஸ்பீச் லாங்குவேஜ் கொடுக்கும். நேற்று முந்தினாலும் நடந்தது வெள்ளிக்கிழமையும். ஓகே நாங்கள் 1 மணிக்கெல்லாம் போயிருந்தது. அப்போ வேண்ட எதுவும் பிஹேவியர் எதுவும் இருந்தால் சொல்ல சொல்லி முதலே அது முதலே ஃபார்மில் பதிஞ்சிருந்தது எக்ஸ்ட்ராவாக சொல்லிச்சுன்னா ரைட். இப்போ என்ன இப்போ அடுத்த காலேஜ் வந்து 21 2 இயர்ஸ் போகுவார் சரியா? இப்போ அதுக்கு முதல்ல 2 இயர்ஸுக்கு பிறகு இவருக்கு காலேஜ் என்ன செய்யுமென்னு தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? காலேஜ் என்ன செய்யுமென்று தெரிஞ்சது ஏனென்றா எங்களோட டீச்சர் சொன்னவ என்னன்னா இவனுக்கு இவன் வந்து கொஞ்சம் டைடியப்பு அந்த ரூட்டீன் இருக்குது. அந்த வேலை அந்த இது வந்தா சூப்பர் மார்க்கெட் வழியில் அந்த ஹெல்ப்போடையே போய் கிளீனிங் செய்யலாம். இப்போ அப்படி ஜஹீதனுக்கு அழகான கீபோர்ட் வாசிக்கிற திறமையை நாங்கள் எல்லாரும் கண்டுட்டோம். நாங்களே அவ சொல்ற வேலைக்கு படிக்கணும். நாங்கள் நான் பரவாயில்ல விளங்கிக் கொள்றேன். அப்ப அவுட் ஆஃப் த ஸ்கூலாக நீங்கள் வந்து ஜஹீதனுக்கு ஒரு மியூசிக் எக்ஸாம் இல்லையா? எக்ஸாம் போர்டுகளுக்கு அப்படியெல்லாம் படிப்பிக்க தேவையில்லை. எக்ஸ்ட்ராவாக இதே கவுன்சில் தரக்கூடிய இன்னும் ஒரு ஈவினிங் மியூசிக் காலேஜ் ஒன்றுக்கு செகண்ட் அட்மிஷன் எடுக்கும். என்ன செய்கிறது எது செய்கிறதுன்றதை நாங்கள் இப்போ உங்கள் மகள்கிட்ட சொல்லியாவது ChatGPTயில் அடித்து உங்களோட ஏரியாவை போட்டு நியர்பை என்ன மாதிரியான ட்ரெயின் 2 ஈவினிங்ஸ் அப்படி சரியா? அது இவர் வாசிக்கிறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இவருக்கு அந்த துறையில் ஒரு 2 வருஷம் குவாலிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸை தேடுங்க. நான் நினைச்சேன் ஜஹீதன் இன்னும் வரணும் டைம் இருக்காக்கும் வேண்டு. இல்லை நான் அவருக்கு நடுவில் எல்லா ஸ்கூல்லையும் போய்க்க சொல்கிறேன். உனக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியும், வீடியோ எல்லாம் காட்டுறது. போய் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் ஈவினிங்கும் போய்க்க காட்டுறது எல்லாரும் பார்ப்பினம். மற்ற இன்னொரு சான்ஸ் என்ன அனுஷா இருக்கிறா தானே, அவருக்கு சில எங்களுக்கு வீடியோ அனுப்ப இல்லாட்டும் அனுஷா சில கூட காட்டுது எல்லாத்தையும் இப்போ காட்டுறவ கூட ஜஹீதன் இப்படி செய்ததாண்டு அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி. பள்ளிக்கூடத்தில் மியூசிக் இருந்தது. முதல் படித்த 2 இயர்ஸுக்கு முதல் இருந்த கிளாஸ் டீச்சரே மியூசிக் டீச்சர் தான். அப்ப நாம எதுவும் செய்த நீங்களா கிட்டார் எதுவும் படிப்பிச்சிங்களான்னு கேட்டா ஒன்றுமே செய்கிறேன். அது வந்து மியூசிக் ஒரு சப்ஜெக்ட். நான் அதை யோசிக்க இல்லை. இனி ஜஹீதனுக்கு மியூசிக் லைஃபாக வர்றதுக்கான கோச். இது நாங்கள் இப்போ அடுத்த 19 தாண்டி ஒரு 19+ ஆன
அம்மாக்கள் ஒரு ஜூமில் சந்திப்போம், பேசுவோம் கொஞ்சம் மனம் விட்டு. வேறு என்ன வழிகள்? ஏனெண்டா 21 வயசு தாண்டி எங்களுக்குள்ளேயே 2 பேர் இப்போ திருப்பி ஒரு லைஃப் ஸ்கில்லுக்கு இப்போ அட்மிஷன் கொடுத்தீங்க 2 வருஷத்துக்கு. அவங்க காலம் கடத்துவாங்க. எனிவே மற்ற வீரருக்கும் அது உபயோகமாக இருக்கட்டும். சின்ன வயசுலேயே பிளான் பண்ணுங்க, என்னது கொண்டு வரலாம். ஸ்கூலில் முடியலை, காலேஜில் முடியலைன்னால் நாங்கள் ஒரு 2 ஈவினிங்ஸுக்கு வெளியில். நல்ல வடிவாக இருக்கே மகிஷா, வாட் இஸ் தட் ஃப்ளையிங்? சரி, ஓகே. நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை தேடுவோம். இன்றைக்கு மற்ற வேண்டிய டைமும் தானே. பொதுவாக சொல்கிறதுண்டா 11+என்றது முக்கியம். இப்போ ஜெய்தன் அதை தாண்டினாலும் மற்றவியல் விளங்கி கொள்ளுங்க. 11+என்றது 11+ சோதனை இல்லையா? 11 வயசு ப்ளஸில் எங்களோட ஓரளவுக்கு நாங்கள் இந்த உலகம் வந்து ஒரு 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 மனிதன் என்ற தன்னம்பிக்கையை கொடுக்குற ஒரு வயது. இந்த வளத்தில் வந்து அந்த பிரெயினுடைய வளர்ச்சி இருக்கும், அது நோமலாக இருக்கும். ஆனால் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு 4 மடங்கு வித்தியாசமாக அதை காண்பிக்க வேண்டி இருக்கும். இதுக்குள்ள ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து இயல்பாக இந்த பிள்ளைக்கு எங்கே கை போகுது, எங்கே மனசு போகுது, எங்கே வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணினோம் என்றதை கண்டுபிடிக்கிறது தான் அம்மாக்களின்ற ஒரே ஒரு வேலை. அதை கொண்டு வாங்க வழியில் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுவோம். சரியா? எல்லாருக்கும் அது எல்லா லெவல் ப்ளஸுக்கும் உலகத்தில் உள்ள எல்லாரையுமே நான் அப்படியே தான் பார்க்குறேன். அப்படியே சரி, ஆகவே பார்ப்போம். வெல்டன் ஜாஹிதன், உங்களுக்கு வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன். அம்மாவோட மற்றது 2வது இந்த ஜாஹிதனுக்கு தொடர்ச்சியாக வாசிக்க முடியும். திருக்குறள் சொல்லியிருக்கிறார், ஆர்த்திசோடு சொல்லியிருக்கிறார், பாட்டு பாடியிருக்கிறார். சில விஷயங்கள் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஜாஹிதன் 2வது 3வது சொல்லு அவர் திருப்பி சொல்லும் வரைக்கும் வெயிட் பண்ணி கதையுங்க அவரோட. இந்த சமூகோடைய பிரயோசனமாக அமையட்டும். சரியா? அவர் டக்கண்டு அவருக்கு முடியுதில்லை, 1 வேர்டில் சொல்கிறார் என்னட்டு விட்டுறாதீங்க. அவர் எடுங்க வெளியில் எடுங்க. நான் டோக் தெரப்பி செய்கிறாக்கள்ன்ற கதை சொல்ல இல்லை, அதுவே ப்ரொஃபஷனலாக படித்து வாராக்கள். நாங்கள் அந்த 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 இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டியை உடைச்சி மெல்ல விட்டோம் என்றால் 2வது 3வது சொற்களை இப்போ வாரீங்களா ஓம் என்றதை விட்டுட்டு ஓம் வாரன் அம்மா சொல்ல பண்ணுங்க. ஆறுதலாக கொஞ்சம் நேரம் மினக்கெடுங்க. சரி, வாழ்த்துக்கள் ஜாஹிதன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அதே நேரம் பொறுமையாக இருந்த எல்லோருக்கும் நன்றி. கீரன் மட்டும் பொறுமை இழந்து விட பெற்றுட்டார், மற்ற ஆக்களை காணோம். இருந்தாலும் எப்போ ஹாலிடே வேணும் உங்களுக்கு? எப்போ இருந்து நீங்கள் சம்மர் ஹாலிடே ஓவிபி கிளப்புக்கு? அம்மாக்கள் சொல்லுங்க. அடுத்த வீக், லாஸ்ட் வீக்காக வைக்கலாமா? அடுத்த கிழமையும் செய்துட்டு பிறகு நாங்கள் பள்ளிக்கூடம் தொடங்குவோம். ஆனால் அம்மாக்களுக்கு இது ஹாலிடே இல்லை. இவன் ஆத்விக்கோட கூட அம்மா நிறைய மினக்கொடணும், நிறைய வாசிக்க பண்ணுங்க. இப்போ மகிஷா வந்து அந்த ரீடிங் செய்திருக்கிறான், ரீடிங் எல்லாம் செய்து நல்ல பேர் வாங்கியிருக்கிறான். வித்யாத்தும் செய்திருக்கிறார். ஆத்விகம் செய்துனீங்களா? ரீடிங் வீக் இருந்ததா உங்களுக்கு ஸ்கூலில்? ஓ, அம்மாவோடையும் அக்காவோடையும் சேர்ந்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்க. ராக்கெட் போகுதா வடிவா? ஓ, தியேட்டரில் கொண்டே கேலரியில் விடணும் உங்களை. சரி, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த டாபிக் 16ஓட நாங்கள் விடுமுறை எடுக்கிறோம். சரியா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாங்கோ. PMPTSC சந்திப்பில் முடிஞ்சால் நாங்கள் வார கோயில் தேர் முடிஞ்சிடும், 6க்கு மாற்றிட்டோம். ஏனெண்டா சாந்தியோடையும் காய்ச்சி நான் அவர் சொன்னார், மிஸ் பண்ணினா இந்த விட்டுட்டு அங்கால செய்யணுமெண்டு. அப்போ நான் மற்றது இந்த மாதிரி ஷோர்ட் டைம் தான், நாங்கள் 2 மணி நேரத்துக்கு மூட நிற்காமல் பயணிக்கணும். மற்றது கொஞ்சம் வக்கையாத்தான் இருக்கும். சாதுவா 6 மணிக்கு பிறகு தென்றல் வீசும். ஆனபடினால எல்லாரும் சந்தோஷமா சந்திப்போம். ஓடிவாங்க. எது?
வீடியோ அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. வீடியோ போட்டு முதலே நான் டாப்பிக்கை சொல்லவே தந்துடுறேன். இந்த டாபிக் உங்கள்கிட்ட கேட்டுட்டு 3 அம்மாக்கள்கிட்டையும் 3 பேர் நிற்கிறீங்க. இப்போ ஒரு கண்டத்தை பிக் பண்ணி அல்லது நாங்கள் வாழ்கிற ஐரோப்பாவை பிக் பண்ணி அதை கொஞ்சம் நீங்கள் மினக்கெடுத்து அதிலிருந்து தாங்கள் புரிதாக அறிந்து கொண்ட 5 நாடுகள் பெயர்கள் படம் காட்டி சொன்னால் இன்ட்ரெஸ்டாக செய்வினமா? செய்வினம் தான் நினைக்கிறேன் மாமா. ஏனென்றால் கட்டாயமாக இந்த ஊர் கனவுகள் நாட்டு கனவுகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு வேணும். ஜாகிதன் அம்மா என்னென்று சொன்னா அந்த இப்ப மாமா ஆசித்தியாக்கள் இருக்கிற நாடுகள் சொல்லிவினம் அது படத்தை காட்டி அந்த தெரிஞ்சது சொல்லக்கூடாது. தெரியாத 5 நாடுகளை அந்த இப்போ யூரோப்பே எடுப்போம். யூரோப் படம் ஒன்று எடுங்கோம், பிரிண்ட் பண்ணி எடுங்க, அல்லது 1 பவுண்டுக்கு கடையில் வாங்கலாம்டா. அதில் யூரோப்பில் நாடுகள் உள்ள மேப்பை எடுத்துட்டு அதை நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல. யூரோப்பில் 46 நாடு இருக்குது நினைக்கிறேன். அதில் நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத 5 நாடை சூஸ் பண்ண சொல்லுங்க. பண்ணிட்டு என்னென்ன தெரியுமன்றதை தனியாக வச்சு போட்டு தெரியாத 5 யூரோப்பில் இருந்து கண்டுபிடிச்சு அது எழுதட்டும். ஆனால் எழுதுறது வீடியோ செய்கிறது மேப்பை காட்டி வலன்சுவோம். ஆனால் அம்மா பிள்ளைகள் கொஞ்சம் கூட நேரம் எனக்கு ஒன்று இப்போ டாபிக் ஓமெண்டா இன்றைக்கே நான் போட்டு விடுறேன். வித்தியாசத்துக்கு ஓகேயா இருக்குமா? இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாரா மேப் எல்லாம்? ஓமண்ணா பார்த்தவர் அன்றைக்கு ஃபோன்ல எடுத்து வச்சு பார்த்தவர். சரி, அப்படியே பழக்கலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க, நாங்கள் எலிமெண்டா கூட்டிட்டு போவோம். இல்லைன்னா நீங்க ஃபியூச்சர்ல இந்த நாடுகளுக்கு எல்லாம் நீங்க ஃப்ளை பண்ணணும் என்ற ஒரு கற்பனையை கொடுங்க. அது தப்பு இல்லை, அவே வளர்ந்து செய்யட்டும், அது வேற விஷயம். நீங்களும் முடிஞ்சால் அடுத்தடுத்த வருஷங்கள்ல ஹாலிடே போகலாம். சரியா, ட்ரை பண்ணுவோம். அப்போ ஓகே. அப்போ மகிஷா அம்மாவும் ஓகே தானே? சரி, ஓகே, சரி. அப்ப இதுதான் தலைப்பு, இந்தியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, ஓகே. இல்ல 46 நாட்டையும் யூரோப்பில் ஒன்றொண்டா காட்டி அவையில சொல்ல பண்ணுங்க. இது யூரோப் கண்டினென்ட்ல, ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய சில 45 46 குழப்பமாக இருக்கு வேண்டாம். அந்த ரஷ்யா, மற்றது இஸ்தான்புல், அதுகளெல்லாம் போர்டரில் இருக்குது. அப்போ சில இதில் 45 இருக்குது, சில 46 வரும். ஐரோப்பா கண்ட அந்த நாடுகளை காட்டி ஒரு மெப்பை வேண்டுங்க. அதில் ஒன்றும் இல்லை. 1 பவுண்டுக்கு இருக்குண்டா WS ஸ்மித்தில் எல்லாம் அது கொஞ்சம் விலை கூட. வேறு கடையில் வாங்கினீங்கண்டா இந்த இதில் அப்போ நீங்கள் பிரகாத உங்களோட சிவர்லையும் கிச்சன்லேயோ சாப்பிட்ற அறையில் ஒட்டியும் வைக்கலாம். இப்போ அந்த அத்தனை 46 நாடுகளையும் தொட்டு கதையுங்க. இதுக்கு பிறகு இதில் என்னென்ன நாடுகள் ஏற்கனவே தெரியுமென்ட்டு அதை தனியாக ஒரு பக்கம் எழுதி வச்சு போட்டு புதிதாக நாங்கள் கரைச்சி அறிஞ்சு கொண்டு 5 கண்ட்ரிஸ் எழுத போகிறோம் என்று எழுத பண்ணுங்க. அது இங்கிலீஷில் தானே எழுதுகிறேன். நீங்கள் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் கதைக்கும் போது மாறி கதையுங்க. இதில் யாரும் சொந்தக்காராக்கள் இருக்கணுமோ, இல்லை நாங்கள் போவோமா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என்ன மாதிரி என்று சொல்ல அந்த கண்ட்ரின்ற கற்பனைகளை கொஞ்சம் ஊட்டுங்க அவைகளுக்கு. சரியா, அவையின் ரியாக்ஷன் என்னன்றதையும் கவனிங்க, அறியத்தாங்க பிறகு. ஸோ இப்போ இதுதான் அடுத்த வார தலைப்பு. சரிதானே? இப்போ பிடிச்சிட்டிங்களா மகிஷாமா என்ன தலைப்புண்டு? எண்டு அதெல்லாம் கழிச்சு பிறகு புதிதாக அறிந்து கொண்டா 5 நாடுகள் எழுதி அதை மெப்பில் தொட்டு காட்டி வீடியோ செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் கதைக்கிறத வீடியோ செய்ய தேவையில்லை. அதுவும் கூட இப்போ இந்தியிலேருந்து ஒரு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ், நாளைக்கு கொஞ்சம் நேரம், எங்கெங்கே டைம் இருக்கோ பிள்ளைகளுக்கு மூடும் இருக்கோ அப்போ செய்யுங்க. சரியா, பிறகு எண்டில் வந்து வீடியோ செய்யுங்க. நீங்கள் சனிக்கிழமை அனுப்பிட்டு தேருக்கு போயிட்டு வாங்க, நான் பதிகிறேன். யூடியூப்பில் எடுக்கலாம் நீங்கள் அந்த பதிவு, அப்புறம் நான் ப்ளே பண்ணுறேன். சரி, நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம்.